ஸோ இந்தியன் எக்கனாமி. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிளான்ஸ். சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 year பிளான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எக்கனாமி வகுப்பு ஏற்கனவே பார்த்துட்டு வரோம், அதோட கண்டினியூஷன் தான். சரிங்களா? ஸோ இது வந்து திட்டங்கள். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஸோ திட்டங்களோட முன்னோடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதை வந்து ஒரு எக்கனாமிக் பிளானிங் அப்படிங்கும்போது, இந்தியாவோட எக்கனாமிக் பிளானிங் அப்படின்னு சொல்லும்போது யாரை ஒரு குறிப்பிடலாம், அல்லது யாரை வந்து ஹூ கன்சிடர் டு பி த ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் பிளானிங்? ஆரம்பத்தில் ஆர்கிடெக்ட் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் அப்படிங்கிறவர் வேற, ஆர்கிடெக்ட் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. பட் முன்னாடி இதுக்கு ஸ்டார்ட், அதுக்கு ஒரு ஆரம்பம் வச்சது யார், ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது யார் அப்படின்னா விஸ்வேஸ்வரையா. வெரி குட், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, விஸ்வேஸ்வரையா. எந்த வருடம் தெரியுங்களா? அவர் ஒரு புத்தகம் எழுதினாரு. சரிங்களா? அவர் வந்து பாரத் ரத்னா வந்து விருது வாங்கியிருக்கிறார். விஸ்வேஸ்வரையா 1934. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1934 விஸ்வேஸ்வரையா. விஸ்வேஸ்வரையா வந்து கன்சிடர் டு பி த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங். விஸ்வேஸ்வரையா. ஸோ அதோட புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா, அல்லது த பிளான்டு எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. த பிளான்டு எக்கனாமி, திட்டமிட்ட பொருளாதாரம், இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம், அந்த புத்தகத்து பேரு. சரிங்களா? எழுதிக்கங்க. அதில் நான் சொல்லும் போதே நீங்க எழுதிக்கலாம், இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம், த பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா. இப்போ அருள் சுந்தரம் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. சார் என்ஜினியர் அப்படின்றாரு. அவர் என்ஜினியரும் டைப் பண்ணியிருக்கிறாரு. அவன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அறிவியல் அறிஞராக நம்ம நினைக்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறார். இவருடைய பிறந்த தினம்தான் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா என்ஜினியர்ஸ் டேயாக அனுசரிக்கிறோம். என்ஜினியர்ஸ் டே. ஃப்ரீடம் ஃபைட்டரா இருந்திருக்காரு, ஆர்கிடெக்டரா இருந்திருக்காரு, சயின்டிஸ்டா இருந்திருக்காரு, டிசைனரா இருந்திருக்கிறாரு, மேட்டூர் டேம் கட்ட காரணமாக இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். விஸ்வேஸ்வரையா இவருடைய பர்த்டே தான் என்ஜினியர்ஸ் டேயாக அனுசரிக்கப்படுகிறது, இந்திய பொறியியலார் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. என்னைக்குன்னு தெரியுமா? இந்த கேள்வியில் வந்து குரூப் 2 குரூப் 1 இன்டர்வியூல போகும்போது வந்து என்ஜினியர்ஸ் வந்து நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல கேட்ட கேள்வி என்னைக்குன்னா செப்டம்பர் 15. வெரி குட். ஸோ செப்டம்பர் 15 வந்து என்ஜினியர்ஸ் டே. ஸோ இவருடைய பர்த்டே வந்து என்ஜினியர்ஸ் டேயாக, இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ், என்ஜினியர்ஸ் டேயாக இருக்கு. ஸோ இவருடைய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம். இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம், த பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா, த பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதற்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே செப்டம்பர் 15 வந்து யூஎன் என்னவாக அனுசரிக்கப்படுகிறது? சரிங்களா? இதே செப்டம்பர் 15 வந்து யூஎன் வந்து என்ன டேயாக அனுசரிக்கப்படுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். இதே செப்டம்பர் 15 என்ன டேயாக அனுசரிக்கப்படுகிறது? அல்லது இன்டர்நேஷனல், அது என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஐநா பொதுச்சபையில், நம்ம ஏற்கனவே ஐநா பத்தி எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஐநா பொதுச்சபை எப்படி பார்த்திருக்கிறோம்.
இப்போ ஏற்கனவே பார்த்ததுல இருந்து சில கேள்விகள் கேட்கிறேன், அதை கரெக்டா சொல்லுங்க. ஐநா பத்தி. ஐநா பொது சபையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐநா பொதுச்சபையின் தலைவராக ஆனார். எந்த வருடம் தலைவரானார்? அதான் கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. எந்த வருடம் தலைவரானார்? யார் அவர்? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், சரிங்களா? உங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, UNGA, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. 2007 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதே செப்டம்பர் 15 தான் என்னது இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி. இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி, சர்வதேச மக்களாட்சி தினம் என்று அழைக்கப்படுவதும் இதே செப்டம்பர் 15ஆம் தேதி தான், சரிங்களா? ஸோ விஜயலட்சுமி பண்டிட் என்பவர், விஜயலட்சுமி பண்டிட் 1954ஆம் ஆண்டு, சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே வருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1938 ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. 1938 INA-யோட பிரசிடென்ட் யார் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, INC, நாட் INA, INC. INCனா என்னது? இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் யாருங்க? யார்? 1938 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் யார் அப்படின்னா போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து செட் அப் எ நேஷனல் பிளானிங் கமிட்டி. நேஷனல் பிளானிங் கமிட்டி, தேசிய திட்டக்குழு. தேசிய திட்டக்குழுவை வந்து உருவாக்கினார். யாரு தலைமையில உருவாக்கினார் அப்படின்னா, இதுக்கு யாரு தலைமை? தலைமை வந்து பாத்தீங்கன்னா நேரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் செட் அப் த நேஷனல் பிளானிங் கமிட்டி அண்டர் த ஹெட் ஆஃப் அல்லது சேர்டு பை யாரு? ஜவஹர்லால் நேரு. இது 1938 INC மூலம் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு. இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பிளானிங்க்கு முக்கியமாக என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு சொல்றோம். அது எங்க செஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹரிபுரா கூட்டம், ஹரிபுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் அங்க நடந்ததுதான். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும்ல, அது மாதிரி ஹரிபுரி செஷன். அந்த ஹரிபுரி செஷன்ல தான் இந்த INC. ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சுங்க. இதை செட்டப் பண்ணது நேஷனல் பிளானிங் கமிட்டி, செட்டப் பை சுபாஷ் சந்திர போஸ், சேர்டு பை ஜவஹர்லால் நேரு. ஓகே, 1938. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள். ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பே திட்டம், காந்தியா திட்டம், மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளான், சர்வோதயா திட்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து முன்னாடி வந்தது. சர்வோதயா பிளான். ஸோ இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட், JRD டாட்டா, பிர்லா போன்றவர்களை உள்ளடக்கிய, டாடா பிர்லா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ டாடா பிர்லா போன்றவர்களை உள்ளடக்கிய ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திட்டம் கொண்டாந்தாங்க 1944. இதுக்கு பேர் என்னன்னா, அப்ப பாம்பே தானே இருந்தது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாம்பே பிளான். அதுக்கு பேரு பாம்பே பிளான் அல்லது பாம்பே திட்டம். 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதுல JRD டாட்டா இவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் திட்டம் 1945. மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளான். பீப்புள்ஸ் பிளான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா NM ராய். ஸோ NM ராய் அவர்கள் பீப்புள்ஸ் பிளான். இது வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்டிக் பாலிசி. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நேஷனலைசேஷன் தான் இவங்களுடைய மெயின் இதா இருக்கும். சோசியலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அரசுடைமை ஆக்க வேண்டும். இன்னும் அதுல பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரையே அரசுடைமை ஆக்க வேண்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க.
அக்ரிகல்ச்சர் எல்லாமே அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே கவர்மெண்ட் இருக்கும். அதில் வந்து மக்கள் வந்து வேலை பார்க்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் நிறைய அப்படி தான் இருக்கும், சைனாலெல்லாம் அது மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்திய திட்டம். காந்தியன் பிளான். காந்தியன் திட்டம் பாம்பே பிளானுக்கு வந்து 1944 தான் சொல்றாங்க. 44 40 பிளான் பண்ணிருக்கலாம், பட் 44 சொல்றாங்க. காந்திய திட்டம் எந்த வருடம்? காந்தியன் பிளான். காந்தியன் பிளான் அப்படிங்கிறது யாரு? காந்தியன் திட்டம் யாருன்னா ஸ்ரீமன் நாராயண். காந்தியன் பிளான் வந்து ஸ்ரீமன் காந்தியன் பிளான் ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். அதாவது எஸ்.என். அகர்வால்னு சொல்லுவாங்க. எஸ்.என். அகர்வால். காந்திய திட்டம். காந்தியன் திட்டமும் 1944. காந்திய திட்டம். இது வந்து மக்கள் திட்டம். இது பம்பாய் திட்டம். சரிங்களா? ரைட். அடுத்த பேஜுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமானதாக தெரியணும். சரிங்களா? ஸோ இது வந்து 1934 விஸ்வேஸ்வரையா. அவரோட பர்த்டே செப்டம்பர் 15 தான் இன்ஜினியர்ஸ் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படின்னு புத்தகம் எழுதினார். இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம். 1932 ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ்ல போஸ் தலைமையில, போஸ் அங்க அந்த இந்திய தேசிய காங்கிரஸோட தலைமை, அவர் தான் தேசிய திட்டக்குழுவை ஆரம்பித்தார், நேஷனல் பிளானிங் கமிட்டி. அதனுடைய தலைவராக யார் இருந்தார் அப்படின்னா நேரு. அடுத்த சில முன்னோடி திட்டங்கள் ப்ரீகர்ஷர்ஸ் டு அவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பாம்பே பிளான், பீப்புள்ஸ் பிளான், என்.எம். ராய். ஆக்சுவலி எம்.என். ராய் எழுதும். திஸ் இஸ் எம்.என். ராய். எம்.என். ராய். அடுத்து காந்தியன் பிளான். எம்.என். ராய் அப்படின்னா உங்களுக்கு யாரும் ஞாபகம் வரும் சொல்லுங்க. எம்.என். ராயை பத்தி சொல்லுங்க. எம்.என். ராய். எம்.என். ராய் யார்? அவர் வந்து ஒரு இந்தியாவோட கம்யூனிஸ்ட் இதானவர். எம்.என். ராய், மனாபேந்திரா நாத் ராய் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்திய கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷனரி. இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து நிறுவியவர் வந்து பாத்தீங்கன்னா எம்.என். ராய் அவர்கள். எந்த வருடம் நிறுவினார் தெரியுமா? அது கேட்பாங்க. அதே மாதிரி இந்தியாவிற்கு ஒரு முதலில் ஒரு தனி அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்று முன்மொழிந்தவரும் பாத்தீங்க அப்படின்னா எம்.என். ராய் அவர்கள். They founded communist CPI சொல்வாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. 1920. ஓகே, ரைட். தாஷ்கண்ட்ல கல்பனா கேக்குறாங்க, சார் போஸ் வந்து ரிசைன் பண்ணது, ஐஎன்சியை ரிசைன் பண்ணது வந்து 1938 39 அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ எந்த செஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று வந்து ஹரிபுரி செஷன்,
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திரிபுரின்னு வரும், திரிபுரி காங்கிரஸ். அந்த திரிபுரி காங்கிரஸ் செஷன் இருக்கு வந்துங்களா, அந்த திரிபுரி காங்கிரஸ் செஷன் வந்து 1939. அப்பதான் காந்தி வந்து பட்டாபி சீதாராமைய சப்போர்ட் பண்ணிருப்பாரு. இவர் வந்து நிப்பாரு, கான்டெஸ்ட் பண்ணுவாரு. காந்திஜி சப்போர்ட் பண்ணிருந்தா கூட வின் பண்றது யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வின் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் காந்திஜி சப்போர்ட் பண்ண கேண்டிடேட் எடுத்து நம்ம ஜெயிச்சிட்டமேன்னு ஒரு மாரல் ஆப்ளிகேஷனால ரிசைன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அது 1934. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தியன் பிளான் பார்த்தோம். ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அவர் வந்து காந்திய திட்டம். ரைட். அடுத்து யாருங்க? அடுத்து என்ன திட்டம் சொல்லுங்க? வேற என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்வோதயா திட்டம். சர்வோதயா அப்படின்னாவே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? சர்வோதயா அப்படின்னா அடுத்து வந்து சர்வோதயா. சர்வோதயா அப்படின்னாலே காந்தி. சரிங்களா? அந்த காந்தியோட பாலிசிய பண்ணி சர்வோதயா திட்டம். சர்வோதயா பிளான். ஆக்சுவலா சர்வோதயா திட்டத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவமா யாரு பண்ணா? காந்தியை விட காந்தியவாதின்னு நான் சொல்லக்கூடிய ஆள். காந்தியை விட பயங்கரமான காந்தியவாதியா இருந்தவர் யாரு அப்படின்னா வினோபாவே. வினோபாவே காந்திக்கு காந்தின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணார். ஓகே, இந்த சர்வோதயா திட்டத்தை யாரு வந்து இது பண்ணது? எந்த வருடம் தெரியுமா? சர்வோதயா பிளான். சர்வோதயா பிளான் எந்த வருடம்? சர்வோதயா பிளான் வந்து 1950. வெரி குட். 1950 சர்வோதயா திட்டம். யாரு சர்வோதயா திட்டத்தை வந்து முன்மொழிந்தது? காந்தியோட ஐடியல்ஸ் கொஞ்சம் யார் அப்படின்னா ஜே.பி. நாராயண். ஜே.பி. என்னது? ஜெயபிரகாஷ் நாராயண். ஜேபிக்கு என்ன பேரு தெரியுங்களா? இன்னொரு பேரு இப்ப நமக்கு தெரியும், லோக்மன்யா அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? லோக்மன்யா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாலகங்காதர் திலக். அதே மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயண். ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு என்ன பெயர் சொல்லுங்க? ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு என்ன பெயர் தெரியுமா? மனோன்மணி சொல்றாரு லோகித்தவாதி அப்படின்னு சொல்றாங்க. லோகிதவாதிங்கிறவர் வந்து வேற, கோபால் ஹரி தேஷ்முக். நீங்க சொல்றீங்கல்ல, யாரு சொல்றாரு? மனோன்மணின்னு சொல்றாங்க. லோகிதவாதி அப்படிங்கிறது கோபால் ஹரி தேஷ்முக். குழப்பிக்க கூடாது நீங்க, சரிங்களா? கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கீங்க, அதனாலதான். ஏன்னா லோகிதவாதி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க டைப் பண்ண உடனே நான் சொல்றேன், சரிங்களா? லோகிதவாதி. லோகிதவாதி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கோபால் ஹரி தேஷ்முக்னு சொல்லக்கூடியவர் லோகிதவாதி. கேள்விப்பட்டீங்களா? கோபால் ஹரி தேஷ்முக். இந்த கோபால் ஹரி தேஷ்முக் நிறைய பேர் லோகிதவாதி அப்படின்னு உடனே வந்து இவரை போட்டுருவாங்க. யாரு? பாலகங்காதர் திலக் போட்டுருவாங்க. இவர் ஒரு இந்தியன் ஆக்டிவிஸ்ட், மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். கோபால் ஹரி தேஷ்முக், சோசியல் ரீஃபார்மர். இவருக்கு தான் லோகிதவாதி என்று பெயர். நீங்க கேட்டதுனால நான் அதை சொல்லிடுறேன், சரிங்களா? அது வந்து லோகிதவாதி. லோகிதவாதி. இந்த லோகிதவாதி அப்படிங்கிறது தான் யாருன்னா கோபால் ஹரி தேஷ்முக். மகாராஷ்டிரை சேர்ந்த சோசியல் ரிஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி கோபால ஹரி தேஷ்முக்.
சரி, நம்ம இப்போ வருவோம். ஜேபிக்கு என்ன பேர்? ஜேபி நாராயணுக்கு என்ன பேர் அப்படின்னா மக்கள் நாயகன் என்று அழைக்கப்படுபவர். லோக் நாயக். நாயக் அப்படின்னா மக்கள் நாயகன். லோக் அப்படின்னா மக்கள். லோக்பால்னா என்ன அர்த்தம்? மக்கள் நீதிமன்றம்னு அர்த்தம். லோக் நாயக். லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம். லோக் அதாலத்னு சொல்லக்கூடியது. லோக்பால் அப்படின்னா என்னதுன்னா மக்கள் கோர்ட் மாதிரி. அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து லோக்பால், ஸ்டேட்ல வந்து லோக் ஆயுக்தான்னு சொல்லக்கூடிய விஷயம். சோ ஜெயப்பிரகாஷ் நாராயண். ஓகே, ரைட். ஆமா, எதாவது சொல்லியிருக்கேன் நான். சொன்னால் நமக்கு சில விஷயங்கள் வந்து அப்படியே ஒரு சில விஷயங்கள் குழப்பமா இருந்தது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மறந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ சர்வோதயா திட்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலால் தலைமையில 1944 தலால்னா தெரியுமா? தலால் DALAL. தலால்னா யாரு? தலால், இந்த தலால்ங்கிற ஒரு பிசினஸ். அதனாலதான் தலால் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட்ல தான் என்ன இருக்கு? தலால் ஸ்ட்ரீட், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறது. சரிங்களா? ஸோ அந்த தலால் அவரு தலைமையில 1944. ஸோ 1944 தலால் டைம் அந்த அவரோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளானிங் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏற்படுத்தப்பட்டது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளானிங் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏற்படுத்தப்பட்டது. திட்டம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு துறை வந்து தலால் தலைமையில வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், திட்டக்குழு. எப்ப திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது? பிளானிங் கமிஷன் எப்ப ஏற்படுத்தப்பட்டது சொல்லுங்க? பிளானிங் கமிஷன் திட்டக்குழு. சோ திட்டக்குழு இதற்காக நம்ம 5 இயர் பிளான்ஸ் எல்லாம் ஃபார்முலேட் பண்றதுக்காக, 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாம் உருவாக்குவதற்காக திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 15, 1950. சோ மார்ச் 15, 1950 ஏற்படுத்தப்பட்டது. அதே இது 1952 ஏற்படுத்தப்பட்டது. என்ன அப்படின்னா NDCன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. பிளானிங் கமிஷன் அப்படிதாங்க. பிளானிங் கமிஷன் வந்து அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு அல்ல, அது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது மாதிரி ஒரு சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது, அதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் கிடையாது. இதற்கும் சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் கிடையாது. சரிங்களா? ஸோ மார்ச் 15, 1950 பிளானிங் கமிஷன் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பிளானிங் கமிஷனை வந்து பாத்தீங்கன்னா கலைக்க போறோம் அப்படின்னு 2014 ஆகஸ்ட்ல சுதந்திர தின உரையில் வந்து அப்ப பிரதமர் சொன்னாங்க. எப்ப கலைச்சாங்க, எப்ப கலைக்கப்பட்டது பிளானிங் கமிஷன் திட்டக்குழு கமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 17 ஆகஸ்ட் 2014. NDCயோட எக்ஸ்பான்ஷன் கேக்குறீங்க, நேஷனல்
டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு அல்லது தேசிய வளர்ச்சி குழுன்னு சொல்லுவாங்க, தேசிய மேம்பாட்டு குழுன்னு தான் சொல்லணும். தேசிய வளர்ச்சி குழுன்னு நார்மலா சொல்லுவாங்க. என்டிசி. இந்த என்டிசியோட ரோல் என்ன தெரியுங்களா? இந்த பிளானிங் கமிஷனோட ரோல் என்ன தெரியுமா? இந்த பிளானிங் கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1950 அமைக்கப்பட்ட அந்த பிளானிங் கமிஷன் வந்து இவங்க தான் ஃபார்முலேட் பண்ணுவாங்க, 5 ஆண்டு திட்டங்கள்லாம் உருவாக்குவாங்க. இந்த 5 ஆண்டு திட்டம்லாம் உருவாக்கி அதை வந்து டிஸ்கஷனுக்குலாம் போய் கடைசியில் ஃபைனல் அப்ரூவல் யார் அப்படின்னா என்டிசி. ஸோ என்டிசி தான் ஃபைனல் அப்ரூவல். என்டிசியில் தான் நிறைய சிஎம்ஸ், லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் த அதாவது யூனியன் டெரிட்டரிஸ், இவங்க எல்லாமே அதில் தான் மெம்பர்ஸாக இருப்பாங்க. பிளானிங் கமிஷனோட சேர்மன், பிளானிங் கமிஷனோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதவியில் இருக்கிறவர் தலைவர் ஆயிடுவாங்க. யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் தலைவர் ஆயிடுவாங்க. பிரைம் மினிஸ்டர் தலைவர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து துணைத் தலைவரோட போஸ்ட் ரொம்ப முக்கியமானது. ஒரு கேபினெட் அந்தஸ்து உள்ளது. மான்டெக்ஸுக்கு அலுவாலியா போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. கடைசியில் எக்ஸாம்பிள் ஒன்று கேட்பாங்க அடிக்கடி, இந்த ஃபர்ஸ்ட் யாரு முதல் திட்டக்குழுவின் தலைவர் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார்? முதல் திட்டக்குழுவின் தலைவர். முதல் திட்டக்குழுவின் தலைவர் அப்படின்னா நேரு. முதல் திட்டக்குழுவின் தலைவர் வந்து நெஹ்ரு. சரிங்களா? அடுத்து ஒன்று கேட்டாங்க, இது எக்ஸாம்பிள் ஒரு தடவை கேட்டாங்க, இன்டர்வியூலையும் கேட்டாங்க. கொஞ்சம் ஓரளவு நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கேள்வியில் கேட்கறது, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன்? அதாவது ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷன் யார்? முதல்ல இருக்கு அப்படின்னா வெரி குட், குல்சாரிலால் நந்தா. குல்சாரிலால் நந்தா. குல்சாரிலால் நந்தா. சில சமயம் அந்த குல்சாரிலால் நந்தா ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா கேன் புட் டிடி கிருஷ்ணமாச்சாரி. சரிங்களா? டிடி கிருஷ்ணமாச்சாரி. பட் குல்சாரிலால் இதுதான் வந்து ஆன்சர். குல்சாரிலால் நந்தாங்கிறவர் தான் ஆன்சர். குல்சாரிலால் நந்தாவோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? குல்சாரிலால் நந்தானா யாரு? குல்சாரிலால் நந்தாவுக்கு அடுத்து வந்தவர் தான் யாரு அப்படின்னா விடி கிருஷ்ணமாச்சாரி. அதற்கு அடுத்து வந்தவர் வந்து கிருஷ்ணமாச்சாரி. குல்சாரிலால் நந்தா வந்து அடிக்கடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். இன்டரிம். சரிங்களா? இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. கடைசியாக திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்தது யார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், மான்டேக் சிங் அலுவாலியா. சிங் அலுவாலியா. அதாவது திட்டக்குழுவின் அந்த 2009 இருந்து 14 வரைக்கும் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த இது இருக்கிறாரு. ரைட். ஸோ பிளானிங் கமிஷனை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் என்னது? நீத்தி ஆயோக். நீத்தி ஆயோக் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? நீத்தி ஆயோக் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1 ஜனவரி 2015 இருந்து நீத்தி ஆயோக் அமலுக்கு வந்தது. நீத்தி ஆயோக்
நிதி ஆயோக்கும் பிளானிங் கமிஷன் மாதிரி தான். இன்னும் வந்து மோர் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருக்க மாட்டாங்க. மோர் டைவர்சிஃபை பாடி இது. அதில் வந்து சேர்மன், சிஇஓ, இதில் அப்புறம் நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் டெல்லி, பாண்டிச்சேரி அதோட சீஃப் மினிஸ்டர்ஸ், மற்ற யூனியன் டெரிட்டரிஸ், அதை தவிர எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அதாவது டைவர்சிஃபைடு குரூப்பாக இருக்கும் நிதி ஆயோக். நிதி ஆயோக் எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தோம் ஜனவரி 1, 2015. இது என்னது கன்சிஸ்ட் ஆஃப், இதோட மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மன். இப்போ யாருங்க வைஸ் சேர்மன்? இப்போ யாரு வைஸ் சேர்மன்? அதுக்கு முன்னாடி நிதியோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா, நிதியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நிதி ஆயோக்கோட சேர்மன் நமக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டர். வைஸ் சேர்மன் யாரு? இப்போ வைஸ் சேர்மன் யார் அப்படின்னா ராஜீவ் குமார். ராஜீவ் குமார் அப்படிங்கிறவர் வந்து வைஸ் சேர்மன். சிஇஓன்னு சொல்லுவாங்க, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். இவர் வந்து வைஸ் சேர்மன். சிஇஓ முதன்மை செயல் அதிகாரி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் யாரு? அமிதாப் காந்த் அவர்கள். அமிதாப் காந்த் தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். இதை தவிர அதோட கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னேன், ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். எல்லா மாநில முதல்வர்கள் இன்க்ளூடிங் என்னது டெல்லி, புதுச்சேரி அதையும் சேர்த்து. அதுக்கப்புறம் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இவங்கெல்லாம். இதை தவிர ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. பழைய டிஆர்டிஓட சீஃப் வி.கே. சரஸ்வத், அப்புறம் ரமேஷ் சந்திர அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அடுத்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது கேட்கலாம், இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், அதாவது எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா பதவி சார்ந்த உறுப்பினர்கள் அப்படின்னு இருக்கும். பதவி சார்ந்த உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா 4 மினிஸ்டர், 4 துறை மந்திரிகள். துறை தான் முக்கியம், அதுல யாரு வேணாலும் ஆறலாம். துறை ஃபர்ஸ்ட் என்ன துறை அப்படின்னா ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர்னா யாரு? உள்துறை, ஹோம் மினிஸ்டர். அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டருக்கு அடுத்து வந்து ராஜ்நாத் சிங் என்னவா இருக்காரு? ராஜ்நாத் சிங் என்னவா இருக்காரு? டிஃபென்ஸ், பாதுகாப்பு மந்திரி, பாதுகாப்புத்துறை மந்திரி. அடுத்து மூன்றாவது நிதித்துறை, பினான்ஸ் மினிஸ்ட்ரி, பினான்ஸ். அடுத்து வந்து நரேந்திர சிங் தோமார். நரேந்திர சிங் தோமார் யாருக்கும்? நரேந்திர சிங் தோமார் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், விவசாயத்துறை. இந்த 4 பேருமே எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னா பதவி சார்ந்தவர்கள்.
அந்த போஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க மெம்பர்ஸா இருப்பாங்க. அதற்காக பதவி சார்ந்தவர்கள் தான் இந்த 4 பேர். உள்துறை, ஹோம், டிஃபென்ஸ், அப்புறம் நிதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ். இப்போ உள்துறை வந்து பாத்தீங்கன்னா ஹானரபிள் அமித்ஷா, டிஃபென்ஸ் வந்து ஹானரபிள் ராஜ்நாத் சிங், நிதித்துறை வந்து ஹானரபிள் நிர்மலா சீதாராமன், அக்ரிகல்ச்சர் வந்து ஹானரபிள் நரேந்திர சிங் தோமார். சொல்லும் போது கூட சிலருக்குலாம் நீங்க ஹானரபிள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க சொல்லி பழக்கமே இல்லைன்னா கூட திடீர்னு அங்க போனோம்னா வராது. இதனாலேயே உங்களுக்கு அப்படியே மார்க்கெட் டோட்டலாவே குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு அப்படிதான் போயிருக்கு. ஒரு ஹைகோர்ட்டோட ஜஸ்டிஸ் அப்படி யாரு கேட்கறாங்க, ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதி கேட்கறாங்க அப்படின்னா அவருக்கு என்ன சொல்லணும், என்ன அடைமொழியோட அவ்வளோ சொல்லணும். ஒரு கவர்னர் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேதகு அப்படின்னு சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து ஹூ இஸ் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஹானரபிள் அப்படிங்கறத சொல்லி தான் சொல்லணும். தமிழ்ல போய் சொல்றதுன்னா மாண்புமிகுன்னு சொல்லணும். ஹைகோர்ட் நீதிபதிகளை பத்தி சொல்றது அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க முன்னாடி? நீதி அரசர்னு சொல்லி சொல்லுங்க. இது நிதி ஆயோக் சம்பந்தப்பட்டது. அது மாதிரி கேட்ட புறநானூறு பாடல் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க பட்ஜெட்ல. திருக்குறள் சொல்லுவாங்க, முன்னாடி இருந்த சிதம்பரம் கூட சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டரும் நிறைய அகநானூறு பாடல்கள், தமிழ் இலக்கிய பாடங்களையும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இனியால் எது கேட்குறீங்க, எதுல இங்கிலீஷ்னு கேட்குறீங்க? ஹிஸ் எக்ஸலன்சி. நீங்க மேதகு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? மேதகு ஹைகோர்ட் ஜட்ஜா? ஹைகோர்ட் ஜட்ஜ்க்கு வந்து ஜஸ்டிஸ், அவ்வளவுதான். தமிழ்ல சொல்றதுன்னா நீதி அரசர். ஜஸ்டிஸ் கிருபாகரன், நீதி அரசர் தமிழ்ல. சரிங்களா? இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்கெட் பிளானிங் அல்லது அதை வந்து எப்படி கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்னா இம்பரேட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பரேட்டிவ் பிளானிங். ஸோ டார்கெட் பிளானிங் அல்லது இம்பரேட்டிவ் பிளானிங். இந்த பிளானிங் தான் இந்தியாவில் வந்து 1991 வரைக்கும் இருந்தது. சரிங்களா? 91க்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற இண்டிகேட்டிவ் பிளானிங் வந்தது. சரிங்களா? ஸோ டார்கெட் பிளானிங் அல்லது இம்பரேட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பரேட்டிவ் பிளானிங் நியூமரிக்கல் டார்கெட்ஸ் வந்து ஒரு குரோத்தா வச்சிருப்பாங்க. ஒரு 8% வளர்ச்சி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு செட் பண்ணிருப்பாங்க, ஒரு கோலா செட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் இம்பரேட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தோம்? இந்த மாதிரி பிளானிங் அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிளானிங் எல்லாமே யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து. ரஷ்யான்றதை விட யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லலாம். ரஷ்யாங்கிறது யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து வந்தது. யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு கூட்டமைப்பு. அமெரிக்கா எப்படி 50 மாநிலங்களோட ஒரு கூட்டமைப்போ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதே மாதிரி ரஷ்யாவோ அலைஸ். அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வார்னு சொல்லுவாங்க, பனிப்போர். அப்ப பைபோலார் வேர்ல்டு இருந்தது. 2 பவர்ஃபுல் நாடுகள் இருந்தது, அமெரிக்கா, ரஷ்யா. ரஷ்யாவை சப்போர்ட் பண்ற நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாமே யுஎஸ்எஸ்ஆர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளும் வெளியே இருக்கு யுஎஸ்எஸ்ஆர் இல்லாம. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ற நாடுகளும் உண்டு அமெரிக்காவை தவிர. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் நாட்டோ அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். நாட்டோங்கிற அமைப்பு. அதே மாதிரி யுஎஸ்எஸ்ஆர் இருக்காங்கல்ல, அவங்களோட அலைஸ்க்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா என்ன பேரு? நாட்டோவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது நாட்டோ. 2 தான் முக்கியமானது. நாட்டோங்கிறது அமெரிக்காவுக்கு ஆதரவாக உள்ள நாடுகளின் கூட்டமைப்பு.
சரிங்களா, நேட்டோ. அதே மாதிரி ரஷ்யா இருக்காங்கல்ல, யுஎஸ்எஸ்ஆரோட ஆதரவாக உள்ள நாடுகளின் கூட்டமைப்பு. இப்ப கியூபா போன்ற நாடுகள் எல்லாமே அவங்களதான் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பெயர் தெரியுமா? 2 தான். இதுக்கு ஆப்போசிட். ட்ரை பண்ணி பாருங்க, யோசிங்க. எஸ், அதுக்கு பேரு வார்சா பேக்ட் கண்ட்ரிஸ். வார்சா பேக்ட். வார்சாங்கிறது வந்து ஈஸ்டர்ன் பிளாக்னு கூட சொல்லுவாங்க. நேட்டோ வந்து வெஸ்டர்ன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வார்சா பேக்ட், வார்சா ஒப்பந்த நாடுகள். சரிங்களா? வார்சா, வார்சாங்கிறது ஒரு இடம், போலந்தில் இருக்கக்கூடிய இடம். அந்த வார்சா பேக்ட்ங்கிறது, அந்த வார்சா பேக்ட் மூலமாக இருக்கக்கூடிய நாடுகள். இன்னொன்று என்னது? வெர்சஸ் நேட்டோ. நேட்டோட என்ன தெரியுமா? நேட்டோட எக்ஸ்பான்ஷன் என்ன தெரியுமா? நேட்டோவோட எக்ஸ்பான்ஷன் என்ன? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். 1949 ஏற்படுத்தப்பட்டது. 1949 ஏற்படுத்தப்பட்டது வந்து நேட்டோ. வார்சா ஒப்பந்தம் வந்து 1955 ஏற்படுத்தப்பட்டது. இது 1949, இது 1955 ஏற்படுத்தப்பட்டது. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். தராங்க சார். இந்தமா எப்படி சார், இத்தனைமா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? என்ன ப்ரெஷர் எப்படி சார் படிக்கிறது? எல்லாருமே அப்படிதான். சரிங்களா? ப்ரெஷர் தான். படிக்க 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 ஞாபகம் இருக்கு. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. எல்லாமே தெரியாது. 100 மாடியா இருக்கட்டும், புர்ஜ் கலிபா பில்டிங்கா இருக்கட்டும், எந்த பில்டிங்க்கு போறதுனாலும் படிப்படியா தான் ஏறணும். கவலையே படாதீங்க. 1 மாசம் 2 மாசத்துலயுமே உங்களால கோப்ப பண்ணிட முடியும். கண்டிப்பா வரக்கூடிய தேர்வுகள், எல்லா தேர்வுகளையும் முதல் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண முடியும். படிக்கணும். அவ்வளோ பயந்தவங்க இருக்கக்கூடாது. ஐயோ எவ்வளவு சார் இருக்குன்னா படிக்க 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 வந்துகிட்டு இருக்கேன். எவ்வளவு படிச்சிட்டீங்க? இது என்னது? இது வந்து ஒரு பேசிக்கான படிப்பு தான். இன்ட்ரெஸ்டாக உள்ள விஷயங்கள் வேற. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் ஞாபகமெல்லாம் இருக்காது. சரிங்களா? நிறைய விஷயங்கள், ஒரு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா யூ மஸ்ட் நோ சம்திங் அபவுட் எவரிதிங். எல்லாத்த பத்தி கொஞ்சம் 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 தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் ஃப்ரெஷர். நீங்க மட்டும் கிடையாது. நீங்க டைப் பண்ணிருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் டைப் பண்ணல. கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். 1 மாசத்தை பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களும் இதுல வந்துடுவீங்க. ஒன்னும் வருத்தப்படாதீங்க. நீங்க பாடு படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, ரைட். ஸோ இம்பரேட்டிவ் பிளானிங். ஸோ உங்களுக்கு இந்த டார்கெட் பிளானிங்கை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிக்கோள் திட்டமிடல் சொல்றாங்க, அல்லது கட்டளை ஆணை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயம்னு சொல்றாங்க. கட்டளை ஆணை திட்டம். கட்டளை ஆணை திட்டம். தமிழ் கட்டளை ஆணை திட்டம். அதே மாதிரி அடுத்து இண்டிகேட்டிவ் பிளானிங். அதுக்கும் சொல்லுங்க இண்டிகேட்டிவ் பிளானிங். ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1991க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டிவ் பிளானிங். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரான்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படின்னாவே என்னது? இண்டிகேட்டிவ் பிளானிங் மெயினா இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் மிக்சட் எக்கனாமில யூஸ் பண்ணுவாங்க. மிக்சட் எக்கனாமி. மிக்சட் எக்கனாமினா என்னன்னு பார்த்திருக்கிறோம். மிக்சட் எக்கனாமினா என்னது? கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம். So mixed economy.
கலப்பு பொருளாதார திட்டத்திற்கு இது யூஸ் பண்ணுவாங்க. கலப்பு பொருளாதாரம் என்னது? பிரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் கோ எக்ஸிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய, ரெண்டுமே சைமல்டேனியஸா இருக்கக்கூடிய. ஏன் இது 1991க்கு அப்புறம் அப்படின்னா, ஆஃப்டர் 1991 1991 அப்புறம். ஏன் அப்படின்னா, இங்கதான் நம்ம நியூ எக்கனாமிக் பாலிசியை கொண்டாந்தோம், புதிய பொருளாதார கொள்கையை கொண்டாந்தோம். புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரும்போது யாரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? 1991ல யாரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரும்போது யாரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? சொல்லுங்க. அப்ப யாரு பினான்ஸ் மினிஸ்டர்? பிரைம் மினிஸ்டர் வந்து நரசிம்மராவ், பினான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்கள். பினான்ஸ் மினிஸ்டர் வந்து மன்மோகன் சிங் அவர்கள். மன்மோகன் சிங் அவர்களை பத்தி தெரியும். அவங்க வந்து நிறைய ஆர்பிஐயோட கவர்னரா இருந்திருக்காங்க, டெபுட்டி சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷனா வேற இருந்திருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல வந்து செக்ரட்டரியா வேற இருந்திருக்காங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், எல்லா விதமான ரூபாய் நோட்டோட சைன், ரூபாய் நோட்ல யாரோட சைன் இருக்கும் அப்படின்னா, யாரோட சைன் இருக்கும் ரூபாய் நோட்ல எல்லாம்? ஆர்பிஐயோட கவர்னரோட சைன் இருக்கும். ஒரு ரூபாய் நோட்ல மட்டும் கன்வென்ஷனலா ஒரு மரபு வழியாக செக்ரட்டரி, பினான்ஸ் செக்ரட்டரி, நிதித்துறை செயலரோட சைன் இருக்கும், அவருடைய சிக்னேச்சர் இருக்கும். ஒரு ரூபாய் நோட்ல மட்டும் அப்படி வச்சிருப்பாங்க. எங்க ஒரு ரூபாய் நோட்டையும் பார்க்க முடியாது இல்லை, சரிங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா, அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரோட சைன் வந்து ரூபாய் நோட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மன்மோகன் சிங் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, மன்மோகன் சிங் ஏற்கனவே ஆர்பிஐ கவர்னரா இருந்திருக்காரு, நிதி செயலராகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து அரசியலுக்கு 1991ல கொண்டு வரப்பட்டார், பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. அப்போ இந்த பினான்ஸ் மினிஸ்டரா வர்றதுக்கு முன்னாடி என்ன போஸ்ட் வகித்தார்? அரசியலுக்கு வருவதற்கு முன், இந்தியாவின் நிதி அமைச்சராக வருவதற்கு முன் என்னவாக இருந்தார் அப்படின்னா, அது வந்து நிறைய பேருக்கு ஒரு குவிஸ் ப்ரோக்ராம்ல கூட கோன் பனேகா குரோர்பத்தியில வந்து ஒரு குரோர்பத்தி கொஸ்டின்ல கூட இது கேட்கலாம். வேணா நிறைய பேர் கொஞ்சம் டவுட் யோசிக்கும் போது கரெக்டா சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? யார் அப்படின்னா, அப்ப என்னவா இருந்தார் அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட சேர்மனா இருந்தார். யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு இருக்குல்ல, பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவராக இருந்தார். அப்போ 1991ல. அப்புறம் தான் ஜூன் மாசத்துல இருந்தா அங்க வந்து பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா இருக்கிறார். இப்போ ராஜ்யசபாவோட மெம்பரா தான் இருக்கிறார், ராஜ்யசபாவோட மெம்பர். இந்த கலப்பு பொருளாதாரம் இது சம்பந்தப்பட்டது பண்ணக்கூடியதான் என்னதுன்னா இண்டிகேட்டிவ் பிளானிங். அந்த 5 ஆண்டு திட்டங்கள், இந்த 5 ஆண்டு திட்டங்களை வந்து அதான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி ஒரு 5 ஆண்டு திட்டங்கள் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து 5 ஆண்டு திட்டங்கள் கிடையாது. கடைசியாக 5 ஆண்டு திட்டம் 2017ஓட முடிவுக்கு வந்தது. 2017ஓட முடிவுக்கு வந்தது 12வது 5 ஆண்டு திட்டம். இப்போ ஃபுல்லா பாத்தீங்கன்னா திட்டங்கள் எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணணும். அங்க லாங் டேர்ம் வச்சிருக்கிறாங்க. நித்தி ஆயோக்ல வந்து லாங் டேர்ம் 15 இயர்ஸ் அந்த மாதிரி. இப்போ அந்த 5 ஆண்டு திட்டத்தோட ஒவ்வொரு பிளானா பார்க்கலாம். முதல் 5 ஆண்டு திட்டம், ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட வருடம் என்ன அப்படின்னா 1951 to 56. அடுத்து இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் 1956 to 61. அடுத்து மூன்றாவது 5 ஆண்டு திட்டம்
1961 to 66. அடுத்து 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 to 74. அடுத்து 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 to 79. பின்னாடி சொல்றேன் என்னட்டு. அடுத்து 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 to 1985. அடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 to 90. அடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 to 97. 9வது ஐந்தாண்டு திட்டம் 97 to 2002. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 to 2012. 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 to 2017. ஓகே, இதுல இடையில நீங்க பாத்தீங்கன்னா சில பிரேக் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பிரேக் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எங்க பிரேக் இருக்கு சொல்லுங்க. இங்க பாருங்க 61, 66. சரிங்களா? அப்போ இந்த 66 to 69 ஒரு பிரேக் இருக்கு. 1966 to 69. இது என்ன அப்படின்னா பிளான் ஹாலிடே. திட்ட விடுமுறை என்று அழைக்கப்பட்டது. இதுக்கு திட்ட விடுமுறை. சரிங்களா? என்ன எதனால் அப்படின்னா இந்த 1961 to 66. இது வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்துல ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் எல்லாம் இருந்தது. சீனா நம்ம மீது படையெடுத்தது. சைனீஸ் அக்ரஷன் சொல்லுவாங்க. சீனா எப்போது நம்ம மீது படையெடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வருடங்கள்லாம் தெரியணும். சீனா இந்தியா மீது படையெடுத்தது. சைனீஸ் அக்ரஷன், நம்ம படையெடுக்கல, அவங்க தான் படையெடுத்தாங்க. 1962 சீனா படையெடுத்து 1962. அதே மாதிரி நமக்கும் பாகிஸ்தானுக்கும் வார். இந்தோ பாகிஸ்தான் வார் வந்து பாத்தீங்கன்னா 1965, 1971. அப்புறம் கார்கில் வார் வந்து 1999. சரிங்களா? 1965 தான் முத பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு எல்லாத்துலயுமே நம்ம தான் வெற்றி பெற்றோம். சீனாவில் வந்து நம்ம தோல்வி அடைச்சோம். அது மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டிக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த 1961 to 66 நீங்க பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 1964 யார் இறந்துடுறா? இந்தியாவோட முக்கியமான பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கிறவர் வந்தாரு. ரொம்ப ஒரு ஹானஸ்டுக்கு பெயர் போனவர் லால் பகதூர் சாஸ்திரி. இன்னைக்கு யூபிஎஸ்சியோட அகாடமி இருக்குல்ல மசூரியில, அங்க ட்ரெயின் பண்றவங்க, அது வந்து லால் பகதூர் சாஸ்திரி அட்மினிஸ்ட்ரேஷன் அவரோட பேர்ல தான் இருக்கு. அவர் வந்து 1966 தாஷ்கண்ட் ஒப்பந்தம் சைன் பண்ணிட்டு ஜனவரி மாசம் 1966 இறந்துடுறாரு. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள். இது மட்டும் கிடையாது, 1965, 65, 66 பஞ்சம், பட்டினி, நிறைய டிசீசஸ். சரிங்களா? நிறைய நோய்கள் வந்து காலரா போன்ற கொடு நோய்களுக்கு வந்து நிறைய. இதெல்லாம் ஒரு காரணம். அடுத்த ஐந்தாண்டு திட்டம் நமக்கு பண்றதுக்கு போதிய வசதி இல்லை, பணம் இல்லை. சரி, அப்போ ஏதாவது ஒன்று பண்ணோமா, என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் விடுமுறை விட்டுட்டு அப்புறம் ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக பண்ணனா பிளான் ஹாலிடே,
சில சமயம் இது ஆனுவல் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க, பட் கரெக்டாக சொல்லக்கூடிய ஆண்டு திட்டங்கள்னு சொல்லுவாங்க. பட் கரெக்டா சொல்றதுன்னா இது பிளான் ஹாலிடே தான், திட்ட விடுமுறை தான் இதற்கு பெயர். சரிங்களா? ரைட். அடுத்து வேற எங்க கேப் இருக்கு அப்படின்னா 1974, 78, 74, 79 தான். 78ல யார் ஆட்சிக்கு வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட். அது வரைக்கும் காங்கிரஸ் தான் ஆண்டுகிட்டு இருந்தது. காங்கிரஸ் 1975ல இந்திரா காந்தி அவர்கள் இந்த எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். அதனால மக்கள் எல்லாம் ரொம்ப துன்பத்துக்கு ஆளானாங்க. அதனால வர அந்த எலெக்ஷன்ல அவங்களால ஜெயிக்க முடியல. உங்களுக்கு தெரியும், அது ஒரு எமர்ஜென்சி. இன்னைக்கு அது மிசா கைதிகள்னு நிறைய பேர் அப்ப இருந்தாங்க. ஸோ அதனால அப்போ ஒரு கூட்டணி கட்சி, ஜனதா பார்ட்டியை சேர்ந்த கூட்டணி கட்சி வெற்றி பெற்றது. மொராஜி தேசாய் பிரதம மந்திரி ஆனார். எப்பவுமே ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பழைய திட்டத்தெல்லாம் கேன்சல் பண்றதுதான வழக்கம். அதே மாதிரி அவர் பாத்தீங்கன்னா 5ஆண்டு திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு அவங்க புதுசா 78ல இருந்து ஒரு 5ஆண்டு திட்டம் கொண்டாடினாங்க. 78 to 83ன்னு ஒரு 5ஆண்டு திட்டம் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் 1980ல பாத்தீங்க அப்படின்னா திரும்ப இவங்களால, இந்த மொராஜி தேசாயால அவங்களால நீடிக்க முடியல அரசு. ஏன்னா அவங்க ஒரு எல்லாமே ஒரு கோயாலிஷன் கவர்மெண்ட், எல்லாம் ஒரு கூட்டாட்சியா தான் இருந்தாங்க. அதுக்குள்ள அந்த கூட்டணியில குழப்பங்கள் உடைஞ்சிட்டாங்க. அத மொராஜி தேசாய் சொல்லுவார், நாங்க கூட்டணி உடைஞ்சு இதுக்கு காரணம் நாங்க தான், எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 1980ல எலெக்ஷன் நடந்தது. அந்த 80 எலெக்ஷன்ல ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாங்க ரெண்டு பேருமே. பட் இவருக்கு, இந்திரா காந்திக்கு ஒரு திட்டம் இருந்தது, கரிபி கட்டாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிபி கட்டாவ் அப்படின்னா வறுமையை ஒழிப்போம்ங்கிறதான் தாரக மந்திரமாக முழங்கினாங்க இந்திரா காந்தி. ஆப்போனன்ட்ஸ்க்கு அவ்வளவு பெரிய சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. அவங்களோட ஒரே விதயம் இந்திரா கட்டாவ் அப்படின்னாங்க, இந்திராவை ஒழிப்போம் அப்படிங்கறத அவங்களோட இது. மக்கள் ரொம்ப தம்பிங் மெஜாரிட்டியில 1980ல இந்திரா காந்தி ஆட்சியை பிடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 80ல ஆட்சியை பிடிச்சோன்னா இதை கேன்சல் பண்ணிடுவாங்க. 80 to 85 அவங்க ஒரு 5 year பிளான் கொண்டாடுவாங்க. அப்ப இந்த 78 to இது இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னதுன்னா ரோலிங் பிளான், சுழல் திட்டம் என்று அழைக்கப்படும். சுழல் திட்டம். சுழல் திட்டம்ங்கிறது என்ன அப்படின்னா 78 to 80 சொல்லலாம். சுழல் திட்டம், ரோலிங் பிளான். அதே மாதிரி இங்க வாங்களே, இங்க பாருங்க 90, 92 கேப் இருக்கா. இந்த 90 இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம எக்கனாமி, ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அந்நிய செலாவணி கையிருப்பு ரொம்ப கம்மியா இருந்தது. நம்ம சொன்னேன் 66ல பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி இறந்த உடனே அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆக்குவதற்கு முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட யாரு, காமராஜர் அவர்கள். இங்க 1985, 90 இந்திரா காந்தி, இதுல பாத்தீங்கன்னா இதே 80 to 85 இந்திரா காந்தி வந்தாலும் 80 to 85ல பாத்தீங்கன்னா 1984ல இந்திரா காந்தி இறங்குவாங்க. இந்திரா காந்தி இறங்கினோன்னா அவருடைய பையன் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்தியா பண்ண, அவர் ரொம்ப என்ன சொன்னாலும் ஒரு சயின்டிபிக் டெம்பர் உள்ளவர். அவர் இன்னும் இருந்திருந்தார் அப்படின்னா இன்னும் ரொம்ப வல்லரசா முன்னாடியே கொஞ்சம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்தியா. அவர் 1991ல இறந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அங்கேயும் பொலிட்டிக்கல் டர்மாயில், ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இல்லை. அதனாலதான் 1991ல we are forced to liberalize our economy. நம்ம வேணும்னே தான் பண்ணல, வேற வழியே இல்லை. ஃபாரின் கரன்சி நம்ம கையில இல்ல. இப்போ ஒரே வழி லிபரலைஸ் பண்ணாதான் ஃபாரின்ல இருந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, FDI வரும் நமக்கு. அதற்காக தான் நம்ம பண்ணோம் 1991ல. சரிங்களா? அப்போ அந்த 1991 நிலைமை சரியில்லாதனால இந்த சமயத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 year பிளான் பண்றதுக்கு பக்கத்துல ஆண்டு பிளான் திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் என்னன்னா ஆண்டு திட்டங்கள் கொண்டாடுறாங்க. ஆனுவல் பிளான்ஸ், இதுக்கு பேரு ஆனுவல் பிளான்ஸ், ஆண்டு திட்டங்கள். ஆண்டு திட்டங்கள், ஆண்டு திட்டங்கள்ங்கிறது என்னன்னா 91, 92 அல்லது 90 to 92
ஆனுவல் பிளான்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க வரிசையா வந்துட்டு இருக்கும் 2017 வரைக்கும் 17க்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் வந்துருச்சு. இப்போ வந்து நோ மோர் 5 இயர் பிளான்ஸ், ஒன்லி லாங் டர்ம் 15 இயர்ஸ். ஸோ இதான் வந்து ஓவர்வியூ. அப்போ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டீட்டெயில்டா ஒவ்வொன்றுமே என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் என்ன, செகண்ட் 5 இயர் பிளான் என்ன, தேர்ட் 5 இயர் பிளான் என்ன, இது எல்லாமே ஒவ்வொன்றையுமே நம்ம பார்க்கலாம், டீட்டெயில்டா பார்க்கலாம். ரைட். இப்போ டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றுமே நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்க எல்லாருமே ஒரு பேப்பர் எடுங்க. சரிங்களா? பேப்பர் எடுத்து நான் சில கேள்விகள் கேட்பேன், எழுதுங்க. உங்க நோட்டை மூடிடுங்க. சரிங்களா? நோட்டை எதையும் பார்க்கக்கூடாது. சரிங்களா? இந்த ஸ்க்ரீனை கூட க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? நோட்டெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. ஸோ எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்கீங்க வகுப்பில் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக பார்க்கறதுக்கு தான். இது ஃப்ரெஷர்ஸ்க்கும் பொருந்தும், ஏற்கனவே நம்ம ஓரளவு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருமே பண்ணணும். ஸோ ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. பேப்பரை எடுத்துட்டு நான் கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? இங்கே டைப் பண்ணக்கூடாது. சரிங்களா? சாட்டில் எதுவுமே டைப் பண்ணக்கூடாது. நான் கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ரெடியா? உங்கள் நோட்டெல்லாம் மூடிடணும். உங்கள் நோட்டில் இருந்தெல்லாம் எதுவும் பார்க்கக்கூடாது. சரிங்களா? இப்போ என்ன பார்த்தோமோ நம்ம அதை பற்றி தான் கேட்க போகிறேன். சரிங்களா? ரைட். ஒரு பேப்பரில் எழுதிக்கங்க, எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எந்த தேதியில் அல்லது எப்போது, தேதியெல்லாம் சேர்த்து சொல்லணும், எந்த தேதியில் திட்டக்குழு கலைக்கப்பட்டது? திட்டக்குழு கலைக்கப்பட்டது. எழுதிக்கங்க. உங்க நோட்ல எழுதுங்க. இங்க எதுவும் டைப்பே பண்ணக்கூடாது. யாரும் டைப் பண்ணாதீங்க. உங்க நோட்ல எழுதிங்க. திட்டக்குழு கலைக்கப்பட்ட தேதி. அடுத்து நித்தி ஆயோக்னு சொன்னேன், NITI. அந்த நித்தியோட எக்ஸ்பான்ஷன் இங்கிலீஷ்ல எழுதணும். நித்தியோட எக்ஸ்பான்ஷன் NITI. அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன, அதனுடைய விரிவாக்கம் என்ன? அடுத்து நித்தி ஆயோக்ல எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தான் வகிக்கும் பதவிகளால் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் 4 மத்திய மந்திரிகள். அங்க 4 மத்திய மந்திரிகளின் துறைகளை எழுதுங்க. அவங்களோட பேரு இல்ல, துறைகளை எழுதணும். அவங்களோட துறைகள் என்னென்ன துறை அவர்கள், அந்த 4 துறைகளை எழுதுங்க அந்த பேப்பர்ல. அடுத்து காந்திய திட்டத்தை யார் ப்ரொபோஸ் பண்ணா? காந்திய திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? பிளானிங். காந்திய திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? அடுத்து தேசிய திட்டக்குழு, நேஷனல் பிளானிங் கமிட்டி. சுபாஷ் சந்திர போஸ் அமைச்சாங்கன்னு சொன்னேன், நேரு தலைமையில். அது எந்த வருடம் இந்திய தேசிய காங்கிரஸில் நடந்தது? எந்த வருடம்? அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் வருடம் எது? எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம்? 10வது ஐந்தாண்டு திட்டம்
10வது ஐந்தாண்டு திட்டம் எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம்? பின்னாடி இருந்து கூட நீங்க போகலாம், ஈஸியா கண்டுபிடிக்கிறது. 10வது ஐந்தாண்டு திட்டம் பின்னாடி இருந்து போனீங்கன்னா எந்த பிரேக்கும் இல்லாம இருக்கக்கூடியதான் 10வது ஐந்தாண்டு திட்டம். நீங்க எப்படி கவனிச்சீங்க, எந்த அளவு கிராஸ் பண்ணீங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் கொஞ்சமாவது என்னென்ன எழுதிருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ ஒவ்வொன்றுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இப்போ நீங்க டைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? முதல் கேள்வியா உங்களுக்கு என்ன கேட்டேன் அப்படின்னா, எப்போது திட்டக்குழு அபாலிஷ் பண்ணாங்கன்னு கேட்டேன். திட்டக்குழு என்னதுன்னா 17 ஆகஸ்ட் 2014. 2017 போட்டீங்க சில பேரு, 2014. ஓகே, பரவாயில்ல. 17 ஆகஸ்ட் போட்டிருக்கீங்களா, அதே போதும். அடுத்து ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நிதி ஆயோக்கோட எக்ஸ்பான்ஷன். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அடுத்த கொஸ்டின், மூணாவது கேள்வி என்ன? மூணாவது கேள்வி வந்து அதனுடைய 4 எக்ஸ் அஃபிஷியோ மினிஸ்டர்ஸ் யாருன்னு சொன்னாங்க. உள்துறை, அப்புறம் வந்து பாதுகாப்புத்துறை, நிதித்துறை, விவசாயத்துறை. ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். அடுத்து ஹோம், டிஃபென்ஸ், பினான்ஸ், அக்ரிகல்ச்சர். அடுத்து நாலாவது கொஸ்டின், காந்திய திட்டம் யாரு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ்.என். அகர்வால்னு சொல்லுவாங்க, அகர்வால்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். அப்போ வந்து ஐஎன்சி எப்போ வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டி ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1938 ஹரிபுரா செஷன் 38 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007. இவ்வளவுதான கேள்வி? வேற எதுவும் கேட்டனா? அதுக்கப்புறம் கேள்வி கேட்டனா? இவ்வளவுதானா? ஓகே. யாரெல்லாம் முழுசா அப்படியே ஃபுல்லா எடுத்தவங்கலாம் டைப் பண்ணுங்க. மீ அப்படின்னு டைப் பண்ணுங்க, போதும். எல்லாம் உங்க மார்க் போடுங்க. 6னா 6, 5னா 5, 4னா 4, அவ்வளவுதான். 6 எவ்வளவு பேர்? 6க்கு 6, 6னா 6. நிறைய பேர் 6 எடுத்திருக்கீங்க. பிரியா, சாருமதி, வெங்கடேஷ், மகேஸ்வரி, அருள் சுந்தரம், 5 எடுத்திருக்கீங்க. 4 எடுத்தாலும் 4 சூப்பரா எடுத்திருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு கிராஸ்பிங் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பாக்குறதுக்காக தான் பண்ணுவேன். அது ஒன்றும் கம்மியா எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எப்பவுமே ரிவிஷன் இல்லைன்னா நிறைய விஷயம் இருக்கு. யாருக்குமே ஒரு தடவை படிச்சா அப்படிலாம் நிற்கவே நிற்காது. சரிங்களா? ஸோ நான் புதுசார் ஃப்ரெஷர் அப்படின்னா கவலையப்படாதீங்க. திரும்ப திரும்ப பாருங்க, படிங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். படிங்க. நான் வாய்ஸ் ஃபைல்ஸ் வேணும், இது எல்லாமே வாய்ஸ் ஃபைல்ஸ் நிறைய இருக்கும். புதுசாகவும் நம்ம அப்லோடு பண்ண போறோம். அடுத்து நம்ம உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு டாஸ்க் அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. புதுசா ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? புது குரூப். இது மட்டும் ஒரு 24 hours கேட்டேன். அடுத்த கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி நடந்ததை உங்களுக்கு கேட்பேன். அப்போ உங்களுக்கு எவ்வளவு ரீடைன் பண்றது அப்படின்றது தெரியும். ஸோ புதுசா உங்களுக்கு சில பேருக்கு இந்த டாஸ்க் குரூப் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அந்த டாஸ்க் குரூப்ல வந்து நிறைய ஒர்க் ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்கேன். நிறைய ஒர்க்கு நீங்க பண்ணியிருக்கிறீங்க. அதுலேயே இப்போ நிறைய நீங்கள் சில வாய்ஸ் ஒவ்வொருத்தங்களுமே நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய வரும். ஒவ்வொருத்தரும் ஒரு டாபிக் நீங்கள் படித்து படிச்சுட்டு அப்படியே ஒப்பிக்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ஸ்டு, ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்பிச்சிட்டா அதை வந்து நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் ஃபைல். அதுக்கப்புறம் நான் நிறைய வாய்ஸ் ஃபைல் 100க்கும் மேற்பட்ட வாய்ஸ் ஃபைல்ஸ் போட்டிருக்கோம். பழசையும் பாருங்கள், புதுசாகவும் நிறைய வந்துட்டு இருக்கும். சரிங்களா?
ஒவ்வொரு வகுப்பும் முடிஞ்ச உடனே உங்களை ரீகால் பண்றதுக்காக ஒரு 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 கிளாஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட். அது மாதிரி இருந்தாதான் எவ்வளவு உங்களால ரிட்டென்ஷன் பண்ண முடியும். திரும்ப நீங்க படிக்கும்போது அது வந்துடும், இதை அப்ப நம்ம மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? எப்ப ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் இன் மதுரை? ரெகுலர் கிளாஸ் வந்து வர சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? சண்டே யூ கம் அண்ட் அட்டெண்ட் at 10 o'clock. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கானத்தம், டிவிஎஸ் ஸ்கூல் ஒன்று இருக்கும் பழங்கானத்தில். அங்கிறது கிட்ட பெரியார் பஸ் ஸ்டாண்ட் மெயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் பழங்கானத்தன்ற ஏரியா. அங்கே கோவள நகர்ன்ற 4th ஸ்ட்ரீட். டிவிஎஸ் ஸ்கூலுங்கிற மெயின் ஸ்கூல் அதான். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஸ்கூல் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கு, இங்கே டிவிஎஸ் ஸ்கூல் தான். 2 ஷிஃப்ட் உள்ள ஸ்கூல். வேற எங்கேயாவது இருக்குதான்னு எனக்கு தெரியல, இருந்தால் சொல்லுங்கள். நிறைய ஸ்டேட் ரேங்க்ஸ்லாம் அப்போ வாங்கிட்டு இருந்த ஸ்கூல் இது. 2 ஷிஃப்ட் இருக்கும், காலையில் ஒரு ஷிஃப்ட், மதியம் ஒரு ஷிஃப்ட். அது ஈவினிங் காலேஜ், டே காலேஜ் மாதிரி ஸ்கூல் வந்து அந்த மாதிரி ஷிஃப்ட் இருக்கிறது. வேற எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, டிஓ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்க. டாஸ்க் குரூப் இன் வாட்ஸ்அப் கிடையாது, டெலிகிராம் சேனல். அதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். அதில் சில பேர் முக்கியமாக கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும்தான் சேரணும்னு சொல்லியிருந்தேன். அதை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கீங்க. இல்லைன்னா நம்ம டெலிகிராம் அந்த குரூப்பில் பாருங்கள் இருக்கும். டெலிகிராம்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய டெலிகிராம் குரூப். சரிங்களா? அதில் இருந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதுலேயே நீங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வாய்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாயிடும். நீங்கள் ஒரு வாய்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 100கணக்கான வாய்ஸ் ஃபைல், 100 200 வாய்ஸ் ஃபைல்ஸ் கிடைக்கும். அது எல்லாமே புட் இன் டெலிகிராம் குரூப். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்குதுல்ல. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். தமிழ் மீடியத்துலேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்கும். டெலிகிராம் லிங்க் அதெல்லாமே அனுப்பிச்சிருப்போம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க, அதில் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் அனுப்புவாங்க. இது வரைக்கும் சேராதவங்க சேர்ந்துருங்க. அதில் இதை பற்றி நான் சொன்னிருந்தேன். இப்போ வந்து நம்ம ஓவரால் ஒரு இதுதான் கொடுத்துருந்தேன். நீ 5 இயர் பிளான்ஸ் என்னன்ட்டு ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக. சரிங்களா? ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயிலாக. இவன் சில பேர் இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதியிருப்பாங்க. 1ஆவதுல ஃபர்ஸ்ட் திட்டத்திலிருந்து 12வது திட்டம் வரைக்கும் எழுதி எவ்வளோ டார்கெட், எத்தனை பர்சன்டேஜ் டார்கெட், 8%, எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது, அந்த growth ரேட் இருக்குல்ல, அது எல்லாமே எழுதி அப்படியே ஒரு டேப்லர் காலம் கூட போட்டு மனப்பாடம் பண்ணி கூட எழுதி தான் நிறைய பேர் டிசி ஆயிருக்காங்க. நம்ம இந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்சுவலாக கொடுக்குறாங்க. அவங்க திருத்துறவங்க எப்படின்னு தெரியாது, பசங்க எல்லாமே ஃபேக்சுவலாக கொடுக்கறதுனால மற்றவங்களும் போட்டி போட்டு எல்லாருமே ஃபேக்சுவலாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி எழுதி இப்போ 5ஆண்டு திட்டத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு எஸ்டிமேட்டை பற்றி கேட்குறாங்கன்னா அப்படியே ஒரு கட்டத்தை போட்டுற வேண்டியது. எழுதிட்டு 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் எழுதிட்டு எவ்வளோ வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணது, எவ்வளோ டார்கெட்டை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற அந்த 2 காலம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பர்ஸில் இருக்கும். அது எல்லாமே டெசிமல் பாயிண்ட்ஸில் இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 5 இயர் பிளான் எழுதி டார்கெட் growth, ஆக்சுவலாக எவ்வளோ growth அச்சீவ் ஆயிருக்கு இப்படிங்கிறதெல்லாம் எழுதுவாங்கன்னா பார்த்துக்க. அப்போ எப்படி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் பண்ணுறாங்க. அதாவது இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பட் மற்றவங்களாம் எழுதும் போது அப்போ உங்கள் பேப்பரில் இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க். ஏன்னா இங்கே எவாலுவேஷன்றது வந்து ஃபேக்சுவல் ஃபேக்ட். இதே யூபிஎஸ்சியில் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட், அந்த எந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க, அனலிட்டிக்கலாக இருக்கான்ட்டு. பட் இங்கே கொஞ்சம் ஃபேக்சுவல் ஆகும். ஸோ இதான் இது வந்து 5 இயர் பிளான்ஸ், அதோட அந்த டார்கெட் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறது. ரைட், நம்ம இதை பற்றி ஒவ்வொன்றை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம்.